அடர்ந்த காடு, மரங்கள், பூக்கள், அமைதியான காலை பொழுது. ஹலோ குட்டீஸ். ஒரு அழகான காட்டுல நிறைய பெரிய விலங்குகள் வாழ்ந்தன. புலி, சிங்கம், மான், யானை எல்லாம். இந்த காட்டுல தான் நம்ம செல்லமான ஹீரோவும் இருந்தான். அவன் பேரு ராஜா. ராஜா புலிக்குட்டி குகையிலிருந்து வெளியே வருகிறான். அவன் பெரிய கண்கள் வைத்து பயந்த முகத்துடன் இருக்கிறான். ராஜா புலிக்குட்டி ரொம்ப நல்லவன். யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டான். ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன தெரியுமா? அவனுக்கு ரொம்ப பயம். தூரத்தில் ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் சத்தம் கேட்கிறது. ராஜா புலிக்குட்டி அதிர்ந்து ஒரு மரத்தின் பின் ஒளிந்து கொள்கிறான். காட்டுல எந்த சத்தம் கேட்டாலும், ஒரு குட்டி இலை விழுந்தாலும் கூட ராஜாவுக்கு பயம் வந்துடும். ஐயோ, என்ன சத்தம்? யார் வர்றாங்க?ன்னு உடனே ஒளிஞ்சுப்பான். ராஜா புலிக்குட்டியின் அம்மா புலி அவன் அருகில் வந்து பாசத்துடன் அவன் தலையை தடவுகிறது. ராஜா, குட்டி, ஏன் இப்படி பயப்படுற? நீ ஒரு புலிடா. புலிகள்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. உனக்குள்ள தைரியம் இருக்கு. ஆனா அம்மா, சிங்கம் கர்ஜிக்கும்போது எனக்கு வயிறுக்குள்ள ஒரு மாதிரியாகுது. கரடி உருமும்போது என் கால்கள் நடுங்குது. கவலைப்படாதே ராஜா, எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆனா அந்த பயத்தை நாம தூர எறிஞ்சிட்டு உதவி செய்யும்போது நம்ம தைரியம் வெளியே வரும். ஒரு மான் குட்டி தன் தாயுடன் புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. தூரத்தில் ஒரு பசித்த நரி பதுங்கி வருகிறது. ராஜா புலிக்குட்டி அதை கவனிக்கிறான். ஒரு நாள் ராஜா புலிக்குட்டி விளையாடிட்டு இருந்தான். பக்கத்துல ஒரு குட்டி மான் அதோட அம்மா கூட சேர்ந்து புல் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு ஆபத்து வந்துச்சு. நரி மெதுவாக மான்குட்டியை நோக்கி நகர்கிறது. மான்குட்டி அதை கவனிக்கவில்லை. ஒரு பசித்த நரி மெதுவா அந்த குட்டி மான் மேல பாயத் தயாராகுது. மான்குட்டிக்கு அது தெரியல. ராஜா புலிக்குட்டிக்கு தன் பயம் எல்லாம் மறந்து போகிறது. மான்குட்டிக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அது சத்தமாக கர்ஜிக்கிறது. நரி அதிர்ச்சியடைந்து பயந்து தலை தெறிக்க ஓடுகிறது. மான்குட்டியும் நரி அதிர்ச்சியடைந்து பயந்து தலை தெறிக்க ஓடுகிறது. மான்குட்டியும் அதன் அம்மாவும் பயந்து ராஜா புலிக்குட்டியின் பக்கம் திரும்பி பார்க்கின்றன. அடேங்கப்பா, ராஜா புலிக்குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மான்குட்டிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அவனோட பயம் எல்லாம் எங்கேயோ பறந்து போச்சு. அவன் சத்தமா கர்ஜிச்சான். நரி பயந்து ஓடியே போச்சு. மானம்மா, நன்றி ராஜா. நீ ரொம்ப தைரியமான புலி. எங்கள காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ராஜா புலிக்குட்டி ஆச்சரியமாக தன்னைத்தானே பார்த்துக் கொள்கிறான். அவன் முகத்தில் சந்தோஷமும் புன்னகையும். அப்போதான் ராஜா புலிக்குட்டிக்கு புரிஞ்சது, மத்தவங்களுக்கு உதவ நினைக்கும்போது அவன் மனசுல இருந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. அவனுக்குள்ள ஒளிஞ்சிருந்த தைரியம் வெளியே வந்துடுச்சு. இனிமேல் ராஜா புலிக்குட்டி பயப்படவே இல்ல. அவன் ஒரு தைரியமான புலிராஜா ஆனான். நீதி. குட்டீஸ், உதவி தேவைப்படும்போது நம்ம பயத்தை தூக்கி போட்டுட்டு உதவி செஞ்சா நம்ம தான் ரொம்ப தைரியசாலி.